வீணாவதில்லை. அதனாலே நாம் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டியது அவசியம். Our hard work will not be in vain, so let us continue to labor hard for Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வர போகிறது. The second coming of Jesus Christ is going to put an end for everything that happens in this world. நம்முடைய திருச்சபை எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜனங்கள் தேவனாலே ஆண்டுடைய வசனத்திலே கட்டி எழுப்பப்படத்தக்கதாக திருச்சபை அதற்கு ஆயத்தமாக வேண்டும். The more we grow in number, the more the church should be ready to feed the people with God's word. எந்த அளவுக்கு உயரமாய் நாம் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமாய் அஸ்திவாரம் போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. The higher we build a building, the deeper the foundations will be. மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். I greet you again in the name of our Lord Jesus Christ. 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். We are in the last chapter of 2 Thessalonians. 2 தெசலோனிக்கேயர் நிருபம் கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. In the 2 Thessalonians we can understand the truth that when Christ comes, Christ is going to put an end for everything that happens in the world. மனுஷனை ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்தபோது மனிதனுடைய பாவம் अनेक பிரச்சனைகளை இந்த உலகத்திலே ஆரம்பித்து வைத்தது. When God created man and man became a sinner, his sin caused so many troubles in this world. மனுஷன் பாடுகள் உள்ளவனாய் மாறி போனான். Man has to undergo suffering. அவனுடைய பாவ சரீரத்திலே அவன் இருக்கிறபடினாலே அல்லது சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கிறபடினாலே अनेक துன்பங்களுக்கு கூடாக அவன் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. Since man is dwelling or he is in a sinful flesh, he has to undergo a lot of consequences of the sinful flesh in his life. ஆண்டவருடைய துணை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய எதிரியை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. பிசாசானவன் அவனுக்கு எதிரியா இருந்தான். Now Satan has become an enemy for man and he has to face Satan without the help of God in his sinful nature. கிறிஸ்து முதல் முறை இந்த உலகத்தில் வந்தபோது ஆண்டவர் இந்த மூன்று விதமான எதிரிகளையும் அவர் சமாளிக்கிற அல்லது அந்த எதிரிகளை நாம் சரியான விதத்திலே எதிர்கொள்ளத்தக்கதாக பலனை கொடுக்கிறவராய் நமக்கு இருந்தார். So when Christ came for the first time, he came to strengthen us to face our enemies and the problems in our life. இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்த நமக்கு இவர்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல, மாறாக ஆண்டவர் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றும்படியாக பயன்படுத்துகிற காரணிகளாய் மாறி இருக்கிறார்கள். But after the first coming of Jesus Christ, now when you think about the sins that we face, it is not just an enemy to us, but God uses many of those occasions to help us to be conformed to the image of Jesus Christ. நாம் சொல்லுவோம்னா முதலாம் அதிகாரத்திலே கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை நம்முடைய பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். So in 1 Thessalonians chapter 1, Paul says that in the second coming of Jesus Christ, all our sufferings will come to an end. முதலாவது வருகை என்ன நடந்தது என்றால் நம்முடைய பாடுகள் நமக்கு காரணம் இல்லாமல் வருவதில்ல, ஒரு மேன்மையான நோக்கத்தோடு கூட வருகிறது என்கிறதான அந்த மேன்மையான நோக்கத்தை முதலாவது வருகை கொண்டு வந்தது. இரண்டாம் வருகை இந்த பாடுகளையே நம்மை விட்டு அகற்ற போகிறது. The first coming of Jesus Christ gave us a purpose in our life, telling that all the sufferings that we undergo is for a good cause, and the second coming of Jesus Christ tells that all our sufferings will come to an end. முதலாம் வருகை நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுடைய சாயலே நம்மளை உருவாக்கும்படியாக அவனை பயன்படுத்துகிறவனாக மாற்றியது. இரண்டாவது வருகை பிசாசுடைய சாம்ராஜ்யத்தை அவனுடைய வல்லமையை முற்றிலுமாய் ஒழிக்க போகிறது, முடிவுக்கு கொண்டு வர போகிறது. So after the first coming of Jesus Christ, the trials or sufferings that Satan can bring to our life can be turned into a good thing because of the coming of Christ, and the second coming of Christ is going to put an end for all the evil works of the Satan in this world. மனுஷனுடைய பாவத்தினாலே இந்த உலகத்திலே வேலை செய்வது மிக கடினமாக மாறி போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை நமக்கு நம்முடைய வேலையை ஒரு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி இருக்கிறது, அல்லது ஒரு வீணாகாமல் ஆகும்படி செய்திருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகை இந்த பாடுகளிலிருந்து அல்லது பிரயாசத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்க போகிறது. So the first coming of Jesus Christ helped us to have a meaningful labor in this world, because sin has made the labor very hard, but after the coming of Jesus Christ, now we have a purpose in our labor, and one day God is going to put an end to that hard labor also. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வர போகிறது. So the coming of Jesus Christ, the second coming of Jesus Christ is going to put an end
for everything that happens in this world. நாம் இந்த உலகத்திலே கடந்து செல்கிற பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. The sufferings will end there. நாம் இந்த உலகத்திலே நாம் பயந்து கொண்டிருக்கிற பிசாசானவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறது. Satan will have an end in the second coming of Jesus Christ. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் நாம் இந்த உலகத்திலே படுகிற பிரயாசங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறது. And also all the pain that we undergo in this world will come to an end in the second coming of Jesus Christ. ஆனால் கிறிஸ்து வருகிற வரை நாம் பிரயாசப்படத்தான் வேண்டும். But until it happens, we have to labor hard. அந்த நாள் வரை இந்த உலகத்திலே நாம் பிரயாசப்படத்தான் வேண்டும். So till Christ comes into this world, we have to suffer for Christ. ஊழியர்கள் ஊழியத்திலே பிரயாசப்படுகிறார்கள். The people who are in the ministry, they have their pain or hard work in the ministry. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான வேலைகள் இருக்கிறவர்கள் அந்த வேலையிலே தங்களை பிரயாசப்பட்டு தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. And people who are working in different jobs and business, they have to work hard to support their family. இயேசு கிறிஸ்து வருகிற வரை நாம் இந்த பிரயாசத்திலே சோர்ந்து போக கூடாது. Till Jesus Christ comes back, we should not get weary or tired in all our hard labor. அந்த நாள் வரை நாம் காத்திருக்க வேண்டியது மிக கடினமாய் பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. So till Christ comes back, no, it is very essential that we should work hard, labor hard in this world. அதனால இந்த காலை வேளையிலே இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய கடினமான பிரயாசம் வீணாவதில்லை. அதனாலே நாம் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். So today from chapter 3 I would like to share this idea that our hard work will not be in vain, so let us continue to labor hard for Christ. முதல் 1-2 வசனங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் தேவனுக்காக படுகிற பிரயாசத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறார். In 2 Thessalonians chapter 3 verse 1 and 2, Paul says, please pray sincerely for our labor to the Lord. 1-2 வசனத்தை பாருங்கள். In verse 1 and 2 he talks about this. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படி துர்க்குணராகிய பொல்லாத மனுஷ கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Finally, brethren, pray for us that the word of the Lord may run swiftly and be glorified just as it is with you, and that we may be delivered from unreasonable and wicked men, for not all have faith. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்திலே பிரயாசப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So it is very necessary for the believers to pray for the people in the ministry to labor for God. மூன்று காரியத்துக்காக அவர் ஜெபிக்க சொல்கிறார். So in 2 verses he talks about 3 things that the believers can pray for Paul. முதலாவது அவர் சொல்கிறார், தேவ வசனம் அதிகமாய் பரவ நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்கிறார். Now pray that the word of the Lord might grow, it may be shown in different places. பல்வேறு இடங்களிலே அது விதைக்கப்படும்படி ஜெபியுங்கள். Now he's telling that now you pray that the word of the Lord will be shown in different places. தேவனுடைய சத்தியம் பல்வேறு இடங்களிலே பரவத்தக்கதாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We should pray that the truths of God should spread to different parts of the world. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray that God should enlarge our boundaries. பொதுவா எங்களுடைய ஜெபம் எதுவா இருக்கிறது? Our prayer is, நம்முடைய திருச்சபை எந்த அளவிற்கு எண்ணிக்கையில வளர்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய ஜனங்கள் தேவனாலே ஆண்டுடைய வசனத்திலே கட்டி எழுப்பப்படத்தக்கதாக திருச்சபை அதற்கு ஆயத்தமாக வேண்டும். One of the prayers that we have is like, the more we grow in number, the more the church should be ready to feed the people with God's word. கூடாரத்தை நாம் விரிவாக்க அதனுடைய முளைகளை நாம் மிக ஆழப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. No, when we extend a building, we need to build more strong pillars for that. எந்த அளவுக்கு உயரமாய் நாம் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமாய் அஸ்திவாரம் போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. The higher we build a building, the deeper the foundations will be. அதனால தான் अनेक திருச்சபைகள் சிறிதாய் இருக்கும்போது இருக்கிறதான அதே ஆவிக்குரிய அந்த உறுதிப்பாட்டோடு அல்லது தேவ வசனத்தினுடைய நிலையோடு கூட அது வளரும் போது இருப்பதில்லை. That's why I know many church when they are small, they are very vibrant and they are deeply rooted in God's word, but when they grow they lose that flavor. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய வசனம் பரவும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So Paul says, you pray that the word of the Lord might be scattered to different parts. இரண்டாவது அவர் சொல்கிறார், தேவனுடைய வசனம் அது ஜனங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை அல்லது பலனை உண்டு பண்ண ஜெபியுங்கள். And he also prays that the God's word might have deeper influence in the life of people. அவர் சொல்கிறார், பரம்புவது மாத்திரமல்ல அது மகிமைப்பட வேண்டும்.
No, it's not only that the word should scatter to different places, but it should also be glorified. எல்லா இடத்திலையும் நாம் வசனத்தை சொல்லுகிறவர்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளாக மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது பரிசுத்த ஆவியுடைய பணி. So we may preach God's word in every place, but it is the Spirit of God who brings changes in the lives of the people. ஒருவேளை நாங்கள் வீடுகளோடு போய் உங்களுக்கு வசனத்தை போதிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். So we may go house to preach God's word, but it is the Spirit of God who brings changes in the life of people. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனமானது பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். That's why I know the people of God should pray that Lord, let your word create its fruits in the church. ஒருவேளை நாம் ஒசுரு வேதாகம திருச்சபையை நாம் வேதத்தை போதிக்கிற திருச்சபையாக நாம் சொல்கிறோம், ஆனாலும் கூட நம்முடைய திருச்சபையிலே 5 வருடம் 6 வருடம் தேவனுடைய திருச்சபைக்கு வந்தவர்கள் சரியான சத்தியத்தினுடைய அடிச்சுவடைகளை கூட புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்க கூடும். No, maybe we talk about that in our church we speak the truth, but sometimes people may come for long years, but they may not show any signs of receiving the truth in their hearts. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக நம்முடைய சத்தியத்தை பலன் தர பண்ணுகிறவர். Because the Spirit of God can alone make the word fruitful in our hearts. அவர் தெசலோனிக்கே பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்விலே நாங்கள் வசனத்தை போதித்தபோது அது உங்களுடைய சாட்சியிலே வெளிப்பட்டது போல நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் விதைக்கிற இடத்திலெல்லாம் ஜனங்களுடைய வாழ்வு மாறும்படி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். So Paul says, when we came to Thessalonica, we preached the word and we saw the fruit of the word in your place. So you pray that this might happen in every other place wherever we go. ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், உண்மையான ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற அல்லது இருக்க வேண்டிய ஒரே சந்தோஷம் விசுவாசியுடைய வாழ்வு மாற்றமே. No, the real joy for any true preacher is to see the changes in the life of the people. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இன்றைக்கு காலையிலே உண்மையை சொல்லட்டும், நீங்கள் நிறைய பேர் திருச்சபையில வருவதிலே எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் இல்லை. No, if I tell you the truth, I'm not greatly delighted that we are growing in number. நான் ஒருவேளை நீங்கள் அதிகமாக காசு போடுகிறவர்களாக அல்லது நிறைய பணம் திருச்சபை கொடுப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. We are not really delighted in the increase of a church offering. ஒருவேளை ஊழியங்களிலே அநேகர்கள் பங்கு கொள்கிறீர்களே, அது உண்மையான மேன்மையான மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுப்பதில்லை. Maybe so many people are participating in different programs, it may not bring the real joy. ஆனால் கிறிஸ்துவினுடைய விட்டு கொடுத்தலும் அன்பும் உங்களுக்குள்ளாய் பெருகுவதை பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். But when your life is being shaped up by the message of Christ, when you are filled with the life of Christ, that brings real joy to the pastor. அதனால தான் யோவான் தன்னுடைய மக்களுக்கு எழுதும்போது சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் எதுவும் இல்லை. That's why Apostle John says in his epistle that there is no greater joy I have than to hear that my children are walking in truth. ஒன்று தெசலோனிக்கேயரிலே பவுல் இதே சொல்கிறார், நீங்களே எங்களுடைய மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். And Paul repeats the same thing in 2 Thessalonians that you are our glory, you are our proclaimer. அதனாலே நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்று ஜெபிக்கிற அதே நேரத்திலே நாம் வேறுவிட வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். So as we pray that our church may increase in number, we should also pray that our believers might be strengthened in the word of God. மூன்றாவது, தேவ ஊழியர்கள் அதிகமாய் பாதுகாக்கப்பட ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். And the third thing that he says in this word is you pray for the protection of God's servants. தேவன் மாத்திரமே நமக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கிறார். God alone has the ability to protect us. பொதுவாகவே சத்தியத்தை விரும்பாதவர்கள் சத்தியத்தை சொல்கிறவர்களை விரும்ப மாட்டார்கள். No, usually when people don't love the truth, they don't love the people who bring the truth. அதனாலே தானே अनेक போதகர்கள் தங்களுடைய வாழ்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே ஏன் நான் சத்தியத்தை போதித்து இவ்வாறு மற்றவர்களாலே தவறாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், மற்றவர்களாலே ஏன் கஷ்டப்பட வேண்டும், நானும் மற்றவர்கள் போலவே இருந்து விடலாம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். That's why many preachers who speak the truth, they come to a conclusion that why should I get the blame and accusation of people because of speaking the truth, and they become really tired of speaking the truth. அருமையான தேவனுடைய திருச்சபையே, எங்களுக்கு சத்தியத்தை போதிக்க தைரியம் தேவைப்படுகிறது. Now, in order to preach the truth, the preacher should have courage. இங்கே சொல்கிறார், துன்மார்க்கர்னாலே எங்களுக்கு ஆபத்து நேருகிறது, அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். So Paul says that you pray that God might protect us from the wicked people who cause evil to us. ஏனென்றால் சொல்கிறார், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, விசுவாசியாதவர்கள் எப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சத்தியத்தை சொல்கிறவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். So Paul says faith is not found in all men. If they don't have faith, how will they accept the truth of God? எரேமியா தீர்க்கதரிசி செய்த ஒரே தவறு என்ன? Now what was the only mistake that Jeremiah did? அவர் குழிக்குள்ளே தள்ளப்படுகிறார், ஒரு சிறைச்சாலை தள்ளப்படுகிறார், தலைகளாக தொங்கவிடப்படுகிறார், அநேகராலே கேவலப்படுத்தப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். அவர் செய்த தவறுதான் என்ன? No, Jeremiah was tortured and he was thrown in a dungeon, he was put in a cage, and what was the mistake that Jeremiah has done? ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு உண்மையை சொன்னார். No, he was actually preaching a truth,
that the people did not like. எல்லாரும் சொன்னாங்க நம்ம எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் பாபிலோன்ல போய் 2 வருஷம் இருப்போம், ஹாயா சுத்தி பார்த்து நம்ம திரும்பி வந்து விடுவோம். All the false prophets were preaching during the days of Jeremiah that even if we are taken as captives to Babylon, that captivity will be for only 2 years. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி திரும்ப திரும்ப சொன்னார், இல்ல 70 வருடம். இன்னொரு வார்த்தை சொன்னால் ஒரு சந்ததியை நாம் சிறையிருப்பிலே செலவிடுவோம் என்று சொன்னார். But Jeremiah repeatedly proclaimed that the captivity is going to be for 70 years and we are going to lose an entire generation in the captivity. இந்த உண்மை யாருக்கு தான் பிடிக்கும்? Now who will like this truth? அதனாலே தானே எரேமியாவை ஜனங்கள் வெறுத்தார்கள். That's why people hated Jeremiah. ஆண்டவருடைய சத்தியத்திலே நாம் வளரும்போது இந்த விதமான காரியங்கள் தேவனுடைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நேரிடும். தயவு செய்து ஜெபியுங்கள். So when we grow in the truth, this kind of dangers will come to the preachers of the truth, so you must pray for them. ஒருவேளை உங்களை நான் யாரையும் கரங்களை உயர்த்த சொல்லி கேட்க போவதில்லை. I'm not going to ask you to lift your hands for this question. எத்தனை பேர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? Now how many of you pray for the pastors? ஒருவேளை எத்தனை பேர் உண்மையாகவே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? Now how many of you really pray what Paul wanted to be prayed for? பொதுவாகவே நம்முடைய ஜெபங்களிலே பாஸ்டர் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இதெல்லாம் நன்றாய்த்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் செய்கிற பணியின் பலனுக்காக அல்லது அதோடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? No, most of the times when we pray for pastors, we'll pray that God bless my pastor, bless his family. No, we'll pray for the material things, but do we pray for the ministry that the pastor undertakes, or do we pray for the protection of the pastor? கிறிஸ்து வருகிற வரை நாங்கள் இந்த பிரயாசத்தை படத்தான் வேண்டும். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. So until the second coming of Jesus Christ, we have to labor hard for him. Until he comes, we need your prayers for that. அப்போஸ்தலன் பவுல் எங்க பிரயாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு உடனடியாக சொல்கிறார், இந்த பிரயாசப்படாத நபர்களை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று சொல்கிறார். No, when Paul talks about himself and he says, no, you pray for our hard labor, and suddenly he goes to the next thing and he says, no, you deal wisely with people who do not labor hard. எல்லோருக்குமே இந்த உலகத்திலே பிரயாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. No, everyone has given a labor in this world. ஆனால் சிலர் தங்களுடைய பிரயாசத்தை பற்றி அல்லது மற்றவருடைய பிரயாசத்திலே இவர்கள் சுகம் காணுகிறவர்களாக இருக்கிறார்கள். No, but some people, they don't want to work, but they want to enjoy the fruit of somebody else's work. 6 முதல் 15 வசனங்களிலே இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். So from 6 to 14, Paul talks about these things. இந்த சோம்பேறிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? Now let's see how these sluggards or lazy people will be. இவர்கள் எப்பொழுதுமே ஒழுங்கற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்கிறது. In verse 6 we see that these people will not have any discipline in their life. அவர்கள் ஒழுங்கில்லாதவர்களாக அவருடைய வாழ்வை நடத்துவார்கள். No, their life will be disorderly. அவர்கள் வேலையே செய்ய மாட்டார்கள், ஆனால் வேலை செய்வதை போல மிக மிக அலுவலாக இருப்பார்கள். No, they will never do any work, but they will be busy bodies, acting like as if they are doing everything in their life. ஒருவேளை 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், Now if you look into verse 11, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். For we hear that some there are among you who are in a disorderly manner, not working at all. ரொம்ப வேலை செய்யற மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனால் வேலையே செய்ய மாட்டாங்க. No, they act like busy bees, but they are busy bodies. அப்படி என்ன அர்த்தம்? Now what does it mean? ஏற்கனவே நான் தான் இந்த அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இதே காரியத்தை தான் பவுல் சொன்னாரு. நிறைய பேர் அவங்கவங்க வேலையை பார்க்காம அடுத்தவங்க வேலையில மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க. Now in 1 Thessalonians chapter 5, Paul dealt with the same subject, telling that many people are not doing their work, but instead they are very much concerned about what others are doing. சரி, பால் சொன்னானாச்சும் கேட்டாங்களா? கேட்கல, மறுபடியும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. No, even after Paul's advice in 1 Thessalonians, they have not changed or repented. அவர்கள் மிக அலுவலாக இருக்கிறது போல காண்பித்துக் கொண்டார்கள். They pretended as if they are very busy. என்ன அர்த்தம் அப்படின்னா, what does it mean? அவங்களுடைய பிசினஸ்னால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. Their busy nature is not yielding any good for anyone. காலையில எந்திரச்சு எல்லாரும் கிளம்புற மாதிரி பயங்கர டிப் டாப்பா கிளம்பிடுவாங்க. Now just like everyone get ready for work, they will also get ready in a very polite manner. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கார்னர்ல ஒவ்வொரு டயத்துல நீங்க அவங்களை பார்க்கலாம். Now we may be able to see them now standing in different corners. ஒருவேளை சாப்பாடு டயத்துக்கு கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. Now they will come back to home for lunch. யாராச்சும் ஒருத்தவங்க நல்ல வேலை செய்யறவங்க நண்பர் பாருன்னா அங்க போனா அவங்ககிட்ட அவங்க வேலையை கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் என்னடா எப்படி இருக்க இப்படி ஆரம்பிச்சு சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க வேலையில அவங்களே இழுத்துட்டு போயிட்டு இப்படி நேரத்தை செலவழிக்கிறவர்கள். No, if they have good friends now who are working sincerely, they will go to their office, they will go to their place, and they will even disturb their work. ஒருவேளை நம்மளே யாராவது அப்படி இருக்கிறீங்களா என்று தெரியாது. ஒருவேளை அப்படி இருப்போமானால்
வேதம் அதற்கு எதிராக கண்டனம் செய்கிறது. No, I'm not sure is there anyone like this in this place, but if we are like living in that manner, God or Bible confronts that. ஒரு நபர் இவ்வாறு சொல்கிறார், There is a quote, சோம்பேறித்தனம் உங்களை ஏமாற்ற அனுமதிக்காதீர்கள், ஏனென்றால் இன்றைய நாளை நீங்கள் சோம்பேறித்தனத்தை கொடுப்பீர்களானால் நாளை தினத்தையும் அது திருடிக்கொள்ளும். No, don't let laziness deceive you, because if you are going to give this day for laziness, it will take the tomorrow also. இன்னொரு நபர் இவ்வாறு சொல்கிறார். No, there is another quote. எப்பொழுதும் நிற்கிற தண்ணீர் கட்டாயம் ஒரு நாள் விஷமாக மாறும். A stagnant water that never moves may become a poison one day. அதனாலே சோம்பேறித்தனத்துக்கு எதிராக பவுல் கட்டளையிடுகிறார். That's why Paul is commanding against laziness. இது ஏதோ ஆலோசனை இல்ல, எப்பா நல்லா வேலை செய்யுங்கப்பான்னு ஒரு ஆலோசனை இல்ல, மாறாக கட்டளையாக அவர் சொல்கிறார். He is not giving a counsel that we should work, but he is giving a command that we must be hard laborers. D.L. Moody இந்த காரியத்தை வேதத்திலிருந்து கவனிக்கிறார். An evangelist called D.L. Moody says this thing from the scriptures. D.L. Moody சொல்கிறார், ஆண்டவர் சோம்பேறிகளை ஒருபோதும் தெரிந்து கொண்டதே இல்லை. No, God will never choose lazy people for his work. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஊழியம் செய்றேன்னு எந்த வேலையுமே செய்யாத இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். No, in today many pastors or ministers of God, they proclaim themselves to be God's servant, but they don't do any work. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார் பிரதர், ஆனா இப்போ என்ன பிரதர் செய்றீங்க, அந்த அழைப்புக்காக நான் காத்திருக்கேன் பிரதர்னு சொல்வாங்க. No, some people will say that God has called me for ministry, and we ask them a question that what are you doing now? They'll tell I'm waiting for that call. ஆனால் D.L. Moody சொல்கிறார், ஆண்டவர் சோம்பேறிகளை அவருடைய பணிக்கு அழைத்ததே இல்லையாம். So D.L. Moody says that God never wants or calls lazy people to his work. சவுல் தன் தகப்பனுடைய கழுதையை காணாம போனதை தேடி புறப்பட்ட போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். See, when Saul was looking after the lost donkeys of his father, God chose him. தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தானே ஆண்டவர் அவனை ராஜாவாக்கினார். So when David was taking care of his father's sheep, God chose him. இயேசு பிறந்ததை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் சோம்பேறிகளுக்கு அல்ல, மாறாக தங்களுடைய மந்தைகளை இரவிலே மிக கடுங்குளிரிலும் கூட உண்மையாய் பாதுகாத்துக் கொண்டிருந்த ஆட்டிடையர்களுக்கு தானே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். And also when God declared to announce his birth to people, he pronounced it to the shepherds who were working even in the night time. ஆமோஸ் விவசாயம் செய்து கொண்டிருந்தான். Amos was an agriculturalist. மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மிக உண்மையாய் மேய்த்துக் கொண்டிருந்தான். And Moses was a shepherd, he was taking care of his uncle's sheep. ஆண்டவர் தெரிந்து கொண்ட நபர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே மிக உண்மையாய் உத்தரவாதமாய் இருந்தவர்கள். So whomever God has chosen were people who were very faithful in whatever they did. அதனாலே இப்படிப்பட்டதான சோம்பேறிகள் திருச்சபையில் இருப்பார்களானால் அவர்களை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது 4 காரியங்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். And if you find this kind of lazy people in the church, Paul gives 4 commands related to them. முதலாவது, first thing is, அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளாதீர்கள். No, first thing is you don't have any union with them, fellowship with them. 6ஆம் வசனம், verse 6, மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். In verse 6 he says, but we command you, brethren, in the name of our Lord Jesus Christ, that you withdraw from every brother who walks disorderly and not according to the tradition which he received from us. நீங்கள் அவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர்களோடு கூட நேரம் செலவழிக்கிறதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். So Paul is telling that you don't spend time with lazy people. தான் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னடா வாய்ப்பு கிடைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். No, a lazy man will look for excuses to not to work. ஒரு சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு ஸ்கூலுக்கு லீவ் வேணும். Sometimes when we make our children ready for school, they will say, oh, today it is going to rain, so I will not go to school. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கை கண்டுபிடிக்கிறோம். So all of us have excuses for not doing what we are supposed to do. பவுல் சொல்றார், இப்படிப்பட்ட நபர்களோடு கூட நீ ஐக்கியம் கொள்ளாதே. And Paul says, no, avoid those kind of people in your life. 14 வசனத்தை பாருங்க, verse 14. ஏன் நீங்க அப்படி செய்யணும் அப்படினா, அவனை குறித்து நீங்கள் அவன் வெட்கப்படும்படி அவனோட கலவாதிருங்கள். The reason why we need to avoid company with him is, and if anyone does not obey our word in this epistle, note that person or do not keep company with him, that he may be ashamed. இந்த வார்த்தை சொல்லணும்னா அந்த நபருக்கு புரியணும் அவங்க செய்யறது சரியல்ல என்று. Because those people must understand that what they do is not right. பவுல் இங்க ஒரு திருச்சபைக்கு சொல்றார். Paul is talking to a church. திருச்சபையில யாராவது அந்த மாதிரி வேலை செஞ்சாம குடும்பத்தை பார்க்காம சுத்திக்கிட்டு இருப்பாங்களானா, நீங்க திருச்சபை மக்கள் அவங்களோட கொஞ்சம் குழாவ கூடாது. நீங்க அவர்களுக்கு அவர்களை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால்
அது அவர்களுக்கு யோசிக்கும்படியாக அவர்களுக்கு இங்கே வாய்ப்பு தருகிறீர்கள். So Paul is talking to the church and he says, no, if you find any lazy person who is not willing to work in your church, you keep a distance from him so that he can think, analyze his life and let him be ashamed of his idleness. திருச்சபையிலே மிக முக்கியமானது இப்படிப்பட்டதான சீர்திருத்தங்கள் அவசியமா இருக்கிறது. No, it's very important to discipline the people in the church. அன்றைய நாட்களே சீர்திருத்தலை வந்து சரியான பார்வையோட எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு ஒரு திருச்சபையில இதெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு சொன்னோம்னா அடுத்த திருச்சபைக்கு போவாங்க. No, those days, no, when you discipline a person in a church, they'll take it in the right manner. Nowadays, no, if you discipline a person in a church, they'll jump to the next church. அதனாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை அன்போடு கூட நாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we don't need to worry whether that believer is going to stay in our church or not, but it's very important that we should point their sins in their life. முதலாவது அவர்களோட ஐக்கியம் கொள்ள வேண்டாம். Don't have any association with them. இரண்டாவது அவர்களை பின்பற்ற வேண்டாம். Second thing Paul says is do not follow them. சே இவங்கலாம் எவ்வளவு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க, நம்மளும் இப்படி ஃப்ரீயா சுத்தலாமே என்கிறதான எண்ணத்துக்குள்ளாய் போக வேண்டாம். No, when you look at a lazy man, don't think that, oh, how free is he, so let me also be like him. பவுல் சொல்றாரு எங்களை பின்பற்றுங்க, அவங்களை பின்பற்றாதீங்க. So Paul is telling that don't follow the lazy people but follow people like us. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, தன்னை பத்தி சொல்லும்போது அவர் சொல்றாரு நாங்க உங்ககிட்ட ஒழுங்கோடு நடந்து கொண்டோம். Paul says, no, when I was among you, I was having a great discipline. 7வது வசனம் சொல்கிறார் நான் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடக்கவில்லை. No, verse 7 he says, no, for you know that I did not walk in disorderly among you. அவர் சொல்றாரு நாங்க உங்ககிட்ட இருந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டோம். So Paul says, no, we were laboring hard when we were among you. வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செஞ்சு சாப்பிட்டோம். And he says, no, we worked day and night and toiled to feed ourselves. நீங்க எங்களை ஃபீட் பண்ணலாம், ஒரு தப்பு இல்ல. ஆனா நாங்க வம்படியா எல்லா நேரமும் 3 வேளையும் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரல. பவுல் சொல்ல வர்றது அதுதான். So Paul is telling that when I stayed among you, I could have come to your houses for meals, but I did not come with a purpose. பவுல் ஒருவேளை நீ காலையில உங்க வீட்டுக்கு வரேன், மதியம் உங்க வீட்டுக்கு வரேன், நைட் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க எல்லாம் சந்தோஷமா ஒருவேளை அவர் வரவேற்று சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. See, if Paul has told to the believers in Thessalonica that morning I will come to your house for lunch, breakfast, afternoon I will come to your house for lunch, or night for dinner, people would have gladly accepted him. ஆனா அவர் சொல்றாரு நாங்க அத பர்பஸ்ஃபுல் அளவு நோக்கத்தோட அதை செய்யல, ஏனா எங்க கிட்ட இருந்து இந்த முன்மாதிரிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவ்வாறு செய்யலைன்னு சொல்றார். Paul says, no, purposefully I did not take advantage of the situation because I want you to learn from my examples. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்பயுமே இந்த மாதிரி நபர்களை கண்டு இருந்துட்டு போறான்பா, 10ல ஒருத்தன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லல. அவர்களை குறித்து கட்டளையிட்டார். என்னன்னா இப்ப இந்த மாதிரி நபர்களை நீங்க உற்சாகப்படுத்தாதீர்கள் என்று நான் கட்டளையிட்டேன், அதனால என் முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். Because Paul, no, when he looked at the lazy people in the church, he did not oversee them, but he was very serious about them. That's why Paul said, no, I want to set a good example for you so that you can follow me. கிறிஸ்தவங்க நம்ம குடும்பத்தை இன்னொருத்தவங்க நடத்தணும் என்று எதிர்பார்க்க கூடாது. And no, if you are a Christian, you should not expect someone else should support your family. வேலை இல்லாமல் ஒருவேளை ஒரு சில காலங்கள் நம்ம இருந்தாலும் நம்முடைய ஆவல் உடனடியாக கிடைக்கிற வேலையிலே முறிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதாக நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். Maybe we may not have a job for some time, but we should not always look for what we want, but we should look for a job that is available to support our family. ஒருவேளை என்னுடைய மாமனார் மாமியார் எனக்கு உதவி செய்வாங்களா, அல்லது என்னுடைய நண்பர் உதவி செய்வாரா, என் சொந்தக்காரங்க உதவி செய்வாங்களா என்று ஒருபோதும் நாம் எதிர்பார்க்க கூடாது. We should not expect that our in-laws, our parents, or our friends, or our siblings must come and help us. அநேக ஆண்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிற்கவே பழகாது இருக்கிறார்கள் அநேக குடும்பங்களிலே. No, in many houses the men are not standing in their own legs. ஒரு சில நேரத்தில் அவருடைய பெற்றோரே அதற்கு காரணமாகி விடுகிறார்கள். No, oftentimes the parents are the reason for the men not to stand in their own legs. ஏனென்றால் இப்போதெல்லாம் ஒரே பிள்ளை அல்லது 2 பிள்ளை இருக்காங்க. No, nowadays most of the families have only one child or 2 children. ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பாவுக்கு நல்ல வேலை இருக்குமானால் அவங்களுக்கு நிறைய வசதி இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தம்பி நீ வீட்டுக்கு போனா வேலைக்கு போனாலும் சரி இல்லைன்னு சொல்ல, நான் வார வாரம் உனக்கு கொடுக்குறேன் அல்லது மாசம் மாசம் உனக்கு எடுக்கிறேன் என்று சொல்லி இப்படி கொடுத்து கெடுக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். So no, if you see, if there is only one child in the family and if the parents are well doing, if they have great wealth, what they'll usually do is like, son, whether you go to work or not, you must stay with us and we will give you whatever you want, and they will spoil the child in doing that. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு முந்தின ஒரு அண்ணா வீட்ல இருக்கிறான். Now one of my elder brothers is staying in my house now with my parents. அவனுக்கு 38 வயது ஆகுது. He is now 38 years old. ஆனால் குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனால் எடுத்து செய்வதில்லை. No, he is not doing anything in the house for the family. அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, எங்க அம்மா அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வாங்கி போட்டுருவாங்க.
The reason is, no, my parents will always buy the monthly grocery for the house. காய்கறி எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நேரா போய் எங்க அப்பா கிட்ட கடையில போய் காசு வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்ல கொடுப்பாங்க. If my mom asks him to buy some vegetables, what he'll do is he'll go straight away to my father, take some money, go to the vegetable shop, buy some vegetable and bring to the house. அவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. Now he is married and he has 2 children. நான் போனப்ப கேட்டேன், நீ என்ன எவ்வளவு வரவு வருது, எவ்வாறு உன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற? எங்க அம்மா கிட்ட சொன்னேன், தயவு செய்து அவனுக்கு கொடுத்து கெடுக்காதீங்க என்று சொன்னேன். ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. So when I went to the house last time, I asked him how much money you earn, how much money you use to support your family, and I even advised my parents not to spoil him in that way, but nobody is going to listen. ஆனால் நாட்கள் ஆகும்போது பின்னாட்களிலே அவர்கள் தான் கவலையை கஷ்டப்பட போகிறார்கள், அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நிறைய நேரங்களிலே. The problem is when the parents get older, they are going to suffer of the mistake that they commit, but the parents never realize that. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணம் ஒருவேளை மாதம் 2000 ரூபாய் இருக்கலாம், 20000 ரூபாய் இருக்கலாம், இல்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கலாம். Now God may give us monthly 2000 or 20000 or 2 lakhs. அதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள்வதுதான் ஒரு புத்திசாலியான அல்லது வேதத்தின்படியான ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் உள்ளதான பொறுப்பு. A good and godly couple will learn to live within the provision that God gives them every week. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம் என்பதை தெரிந்து தெளிவாக அதை செய்ய வேண்டும். So we should have a budget that we should know how much we are earning and how much we are spending. ஒரு சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு நிறைய சம்பளம் கிடைச்சாக்க நான் வசதியா இருப்பேன். அது உண்மை அல்ல. அநேகர் தங்களை கடனுக்குள்ளாக உட்படுத்தியிருக்கிறீர்கள் பார்ப்பீர்களானால் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவது அல்ல, மாறாக மாதம் 5 லட்சம் வருவாய் வருகிறவர்கள். Now sometimes when you think about, if I get more money I can be more happy, but if you look at the financial status of different people who are having big debts, they are people who are earning more. நாம் எவ்வாறு பணத்தை செலவழிக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And our children watch the way we spend our money. நாம் எந்த காரியத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் என்பதை அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். And the children will watch very curiously on how much we spend the money, whatever percentage we spend for different things. நாம் சரியாய் செய்யாவிட்டால் அவர்கள் 10-15 வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 12000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி தாருங்கள் என்று சர்வசாதாரணமாய் கேட்பார்கள். So if we are not spending the money in the right way, so when they are becoming a teenager, they will say, you get me a mobile for 15,000 rupees. ஏனென்றால் நாம் ஒருவேளை செலவு பழக்கத்தை அப்படித்தான் நம்ம அவங்களுக்கு பழக்கி கொடுத்திருக்கிறோம். Because we have set an example of spending in that way before them. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, அதை நாம் எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. So it's very important that we teach our children on how much money we get, on which we spend the money. பவுல் சொல்கிறார், நீங்கள் எங்களை பின்பற்றி ஒழுங்காய் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்துங்கள். So Paul says, you follow our example and run your family in a very faithful way. மூன்றாவதாக, the third thing that he says is, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். He says, do not grow weary in doing good things. Do not become tired of doing good things. நீங்கள் அந்த நபர்களுக்கு அல்லது நீங்கள் நன்மை செய்யும் போது ஒரு சில நேரத்திலே நீங்கள் கடின பிரயாசப்பட்டு உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பீர்கள். ஒரு சில நபர்கள் மற்றவருடைய உதவியை வாங்கி கொண்டு அவர்கள் நன்றாய் இருப்பது போல தெரியும். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் செய்கிற நன்மையிலே தொடர்ந்து நிலைத்திருங்கள். So Paul is telling that when you compare your life, you might be doing a very faithful job, but you may not be doing prosperous. But when you look at other people, they may take loans or they may get other people's help and they will be very prosperous. By looking at them, don't get discouraged. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் ஆண்டவர் கடின உழைப்பை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். Now, one thing that we must understand is God always honors hard labor. பைபிள் வேதாகமம் எப்பொழுதுமே நன்மை செய்வதை பற்றி பேசும்போதெல்லாம் அது சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். So whenever Bible talks about entertaining ourselves or doing good things, he says, you trust in the Lord and do good. தொடர்ந்து நாம் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பொறுப்பாய் பார்த்துக் கொள்வது சோம்பேறியா இல்லாமல் இருப்பது அவசியமா இருக்கிறது. No, it's very important that we should not be lazy in the house. நான்காவதாம் கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்? Fourth thing that he talks about them is, சகோதர அன்பை புறந்தள்ளி விடாதீர்கள். He says, do not forsake brotherly love in instruction. எந்த ஒரு காரியத்தையும் சொல்லும்போது அதனை ஒரு ஓர கொள்கையாக எக்ஸ்ட்ரீமாக அதை யோசிப்பது நம்முடைய வழக்கம். No, when somebody instructs us, we'll always think that, this man is going extreme. நம்ம அதை ஒரு ஓர கொள்கையாக நாம் பின்பற்றுவது நம்முடைய பழக்கம். No, what we develop a habit that when somebody comes and advises, we will keep away those advices. இங்க இவர் வந்து சொல்றாரு, நீங்க அவங்க கிட்ட கலக்காதீங்கப்பா அப்படின்னு, உடனே அவங்கள கை கழுவுறது, இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. Now here Paul says that you do not have any association with the lazy people.
And if you are not rightly understanding it, what we will do is we will immediately cut our relationship with those kind of people. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது, மாறாக அவனை சத்ருவாக அல்ல உங்களுடைய சகோதரனாக எண்ணி நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். In verse 15 he says like, no, when you look at a person like that, do not count him as an enemy, but admonish him like a brother. உண்மையை அன்பினால் பேசுங்கள். Speak the truth with love. உண்மையை பேசுறவங்க எல்லாம் சரியல்ல, ஏனென்றால் உண்மையை இப்படித்தான் பேச வேண்டும் என்று இருக்கிறது. உண்மையை அன்போடு கூட சொல்லுங்கள். See, you may speak the truth, but no, you have to speak the truth with love. Otherwise, no, it's not right. நீ எல்லாம் ஜோம்பேறியா சுத்திட்டு இருக்க, ஒண்ணு கோத மாட்டா, இந்த மாதிரி சொல்லாதீர்கள். மாறாக ஒரு நட்புணர்வு பாராட்டி அல்லது அவனும் ஒரு சகோதரன் என்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆலோசனை சொல்லுங்கள். No, sometimes no, don't look at a person and say that no, you are useless, no, you are good for nothing, you are a lazy man. Rather, admonish him with brotherly love. So அப்போஸ்தலன் பவுல் ரெண்டு காரியங்களை இந்த பகுதியிலே சொல்கிறார். Now Paul reminds us two things in this passage. ஒன்று, எங்களுடைய பிரயாசத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். No, you pray for our labor. பிரயாசப்படாமல் ஒரு சிலர் இருக்கிறாங்களே, அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். And those who are not laboring hard, be cautious about them. இந்த ரெண்டு மாத்திரம் அவர் சொல்ல, அவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப இந்த 3 அதிகாரத்திலுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Now apart from these two truths, he has one more thing that he reminding the people all 3 chapters. நான் நினைக்கிறேன் அது மிக மிக முக்கியமானது. Now I believe that it's very crucial in the understanding of this epistle. கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய பார்வை நம்மிலே பதிந்திருக்கிறதா அல்லது ஆண்டவரிலே பதிந்திருக்கிறதா என்பது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. No, so Paul is telling that in our Christian life, is our focus on ourselves or is our focus on God? அநேக நேரங்களிலே நீங்கள் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எப்படியாவது பிரயாசப்பட்டு இதை நாம் மாற்றிவிட முடியும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். Now most of the times, no, when we hear a sermon, we think that I will somehow work hard and change myself. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்மை உண்டு பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But only God has the potential and power to create Christ likeness in our life. எப்பொழுதும் இந்த சிந்தையோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். Now we should always be in this consciousness as we walk in our Christian life. மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்கிறார், ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை தீமை நின்று ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Now in chapter 3 and verse 3 he says the Lord is faithful and he will guard you from the evil one. அது மாத்திரமல்ல, அவர் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் உங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக அவர் வழி நடத்தட்டும். And verse 5 he says the Lord will direct your hearts into the love of God. 16 இலிருந்து 18 வசனங்களில் அவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் கிருபையும் தரட்டும். In verse 16 to 18 he says let God give you the peace and grace. ரெண்டாவது அதிகாரம் பாருங்க, ரெண்டாவது அதிகாரம் 16-17 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னு, நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் அவரே நமக்கு தரட்டும். Now in chapter 2 verse 16 and 17 he says that no, God will give you that eternal hope and comfort, everlasting comfort. 17 வசனம் சொல்கிறார், எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தட்டும். And verse 17 he says no, God will establish your heart in every good work. 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்கிறார், அவர் தமது அழைப்புக்கு உங்களை பாத்திரராக்கட்டும். In chapter 1 and verse 11 he says no, God is going to be faithful for the calling that he has given you. அவர் அவருடைய சித்தம் முழுவதையும் அவருக்கு ஏற்ற கிரியையும் அவரே உங்களிடத்தில் உண்டாக்கட்டும். No, God will fulfill his will in your life in his time. அருமையான தேவனுடைய திருச்சபையை நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒன்று உண்டு. No, as the church of God we should always be reminded of one thing in our hearts. கிறிஸ்தவ வாழ்வு அது கிறிஸ்துவின் வாழ்வு. No, the life of a Christian is the life of Christ. நாம் கிறிஸ்துவின் வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமானால் அதை ஆண்டவரே நமக்குள்ளாய் செய்ய போதுமானவர். So if we want to live a Christ centered life, only God can produce that life in us. கிறிஸ்துவின் சுபாவம் மாத்திரமே ஊழியக்காரர்களுக்காக உண்மையா நம்மை ஜெபிக்க வைக்கும். No, only Christ likeness will produce the right kind of prayer for God's people. நாம் கிறிஸ்துவின் சாயலிலே நடப்போமானால் நாம் சொல்வோம், நான் சோம்பேறியாக சுற்றித் திரிய போவதில்லை, என்னுடைய குடும்பத்தை நான் பொறுப்பெடுக்க எனக்கு அவசியம் என்று நாம் சொல்லுங்களாய் இருப்போம். Only a person in Christ likeness will say that I will not be a lazy man but I will be a responsible person in my family. So கிறிஸ்துவின் சுபாவம் மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மிலே உண்டு பண்ணுகிறது. So only the character of Christ is formed in our life by the power of Christ. கிறிஸ்து வருகிறார். Now Christ is coming.
அவர் சீக்கிரமாய் வருகிறார். And he is coming soon. இன்னும் அவர் வரவில்லை, ஆனால் கட்டாயம் வர போகிறார். He has not come yet, but he will certainly come. நம்முடைய வாழ்வில் ஐயோ இது என்னை விட்டு இந்த பாடுகள் நீங்காதா என்று சொல்லி நாம் கவலைப்படுவோமானால் அதற்கு முடிவு உண்டாக்கத்தக்கதாய் வருகிறார். Now if we think that, oh, when this trouble in my life is going to end, Christ is coming to put an end for that. நம்முடைய காலங்காலமாய் நம்முடைய ஒரே எதிராகிய பிசாசானவனை ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணும்படியாக நம்முடைய ஆண்டவர் வருகிறார். And the enemy for so many years for us, Satan, is going to be destroyed in the coming of Christ. நாம் நெற்றி வேர்வை நிலத்தில் படிய ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம் அல்லவா, அந்த பிரயாசத்தை முடிக்கத்தக்கதாய் அவர் வருகிறார். Now he is going to put an end for the sweat and spoil that we take every day. அந்த நாள் பாக்கிய நாள். No, that day is a blessed day. அந்த நாள் வரைக்கும் நாம் இந்த சரீரத்திலே நாம் பாடுபட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Till that day we must labor hard in this flesh for Christ. ஒருவேளை அந்த நாள் வரைக்கும் இதை நாம் செய்ய தவறுவோமானால் அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்படுவர்களாய் இருப்போம். So if we are not going to live in this way, we will be put to shame in his coming. ஒருவேளை இந்த காலைவேளையிலே ரெண்டு தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். So when we move out this morning, we should have two things in our heart very strongly. முதலாவது எங்களுடைய போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, எங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தேவனுடைய பணியை செய்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்களுடைய ஊழியம் பரவ, நிலைநிறுத்தப்பட, அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் என்று தீர்மானிப்போம். The first decision that we have to take is like, now I will pray for my pastors, not only for my pastors but for the servants of God who are ministering for him all over the world. இரண்டாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், என்னுடைய குடும்பத்தை மற்றவர்கள் நடத்துவார்கள் என்று நான் எண்ண மாட்டேன். என்னுடைய குடும்பத்தை எனக்கு வருகிற வருமானத்தை வைத்து உண்மையாய் சரியாய் கடன் இல்லாமல் நடத்துவேன் என்று தீர்மானிப்போம். No, I will then the next thing that I should decide is like, I will not let someone else to run my family, but I will take responsibility and I will manage the family within the money I get without borrowing from others. எந்த லோன் நான் வாங்குவதற்கு முன்பாக அதை என்னால் கட்டி தீர்க்க முடியுமா என்கிறதை நான் யோசித்து தான் அதை நான் செய்வேன் என்று தீர்மானிப்போம். So before I take a loan for something, no, I will have a plan for repaying it. And I will think whether it is within my ability or not. நம்ம பிள்ளைகளுக்கு ஒருவேளை நாம் நிறைய பணம் சேர்த்து வைப்பதல்ல முக்கியமானது, நம்முடைய பிள்ளைகளுக்கு பணத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் முக்கியமானது என்ற சிந்தையோடு கூட நாம் செயல்பட தீர்மானிப்போம். So it is not important that I should store lot of wealth for my children, but it is more important that I teach them how to handle the money. அப்படிப்பட்டதான கிருபையை திருச்சபையாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரட்டும். May God give that grace to all of us as church members.